11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 12 கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள். இந்த பாடத்தினுடைய முக்கிய பகுதிகளின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்ப்போமா? 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 12 கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள். இந்த வீடியோவிலே கரிம வேதி வினைகள் நிகழ அடிப்படையான சகப்பிணைப்பு பிளவுறுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். சகப்பிணைப்பு என்றால் என்ன? இங்கு பார்ப்பது A, B ஆகிய இரண்டு அணுக்கள். இரண்டு அணுக்களும் ஒவ்வொரு எலக்ட்ரானை வழங்குவதன் மூலமாக இரண்டிற்கும் இடையே உருவாகின்ற பிணைப்புத்தான் சகப்பிணைப்பு. ஆக A பாண்ட் B என்பது ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறானது சகப்பிணைப்பினால் உருவாகி இருக்கிறது. கரிமச் சேர்மங்களை பொறுத்தளவில் அனைத்து கரிமச் சேர்மங்களிலும் சகப்பிணைப்பு காணப்படுகிறது. கரிம வேதி வினைகள் நிகழ்வதற்கு இந்த சகப்பிணைப்பு பிளவுறுதல் என்பது மிகவும் முக்கியமானது. சகப்பிணைப்பு பிளவுறுதல் கரிம மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற சகப்பிணைப்பு இரண்டு வகையில் பிளவுறுகின்றது. அவற்றுள் ஒன்று ஒரே மாதிரியான பிளவு, அதாவது சீரான பிளவு. இது ஆங்கிலத்திலே ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்று வெவ்வேறு விதமான பிளவு. இது சீரற்ற பிளவு, ஆங்கிலத்திலே ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஆக சகப்பிணைப்பு பிளவுறுதலின் இரண்டு வகைகளையும் எடுத்துக்காட்டுகளுடன் தெரிந்து கொள்வோம். சகப்பிணைப்பு பிளவுறுதலின் முதலாவது வகையான ஒரே மாதிரியான பிளவு அல்லது சீரான பிளவு என்றால் என்ன பார்ப்போம். இங்கு பார்ப்பது A பாண்ட் B. இந்த இரண்டு அணுக்களினுடைய எலக்ட்ரான் கவர்தன்மையும் ஏறத்தாழ சமமாக உள்ளது. இந்த மூலக்கூறில் Aக்கும் Bக்கும் இடையே காணப்படுவது ஒரு முனைவற்ற சகப்பிணைப்பு. இந்த நிலையில் அதிக வெப்பநிலையிலோ அல்லது UV ஒளி, அதாவது அல்ட்ரா வயலட் லைட்டின் முன்னிலையிலோ A மற்றும் B அணுக்களுக்கு இடையே காணப்படுகின்ற சகப்பிணைப்பானது சீராக பிளவுற்று A டாட் பிளஸ் B டாட்டை தருகிறது. இங்கு A டாட் மற்றும் B டாட் என்பது தனி உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது A டாட் என்பது A என்ற அணுவின் மீது ஒரு எலக்ட்ரான் உள்ளதென்று பொருள். அதுபோல B டாட் என்பது B என்ற அணுவின் மீது ஒரு எலக்ட்ரான் உள்ளதென்று பொருள். இத்தகைய தனி உறுப்புகள் ஆங்கிலத்திலே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஏறத்தாழ சமமான எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்டுள்ள சேர்மங்களில் அணுக்களுக்கு இடையே ஆன முனைவற்ற சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இரண்டு அணுக்கள் தலா ஒரு எலக்ட்ரானை பெரும் வகையில் சகப்பிணைப்பு சீராக பிளவுறுகிறது. இதுவே ஒரே மாதிரியான பிளவு அல்லது சீரான பிளவு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உருவான இந்த தனி உறுப்புகளின் மிகவும் இன்றியமையாதது. இவை குறைந்த ஆயுட்காலத்தை கொண்டவை, மேலும் அதிக வினைதிறன் மிக்கவை. இந்த குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த செயல்முறையில் ஒரு முனை அம்புக்குறியால் குறிக்கப்படுகிறது. இது மீன்முள் அம்புக்குறி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு இங்கு பார்ப்பது ஹைட்ரஜன் புரோமைடு. இரண்டுமே ஏறத்தாழ சமமான எலக்ட்ரான் கவர்திறனை கொண்டுள்ளவை. இந்த முனைவற்ற சகப்பிணைப்பு சீரான பிளவிற்கு உட்படுத்தப்படும் பொழுது அது H டாட் பிளஸ் Br டாட் என்கின்ற தனி உறுப்பை தருகின்றது. தனி உறுப்பு துவக்கி ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் என்றால் என்ன? வினைக்கு உட்படும் பொருள்களில் ஒரே மாதிரியான சீரான பிணைப்பு பிளவினை ஊக்குவிக்கும் வினை பொருட்கள் தனி உறுப்பு துவக்கி ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் என அழைக்கப்படுகிறது. இத்தகைய வினை பொருட்கள் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரே மாதிரியான பிளவினை ஊக்கப்படுத்துகிறது. தனி உறுப்பு துவக்கிகளுக்கான எடுத்துக்காட்டுகள்: ஒன்று அசோபிஸ் ஐசோ பியூட்ரோநைட்ரைல், இது AIBN என குறிக்கப்படுகிறது. மற்றொரு தனி உறுப்பு துவக்கியானது பென்சாயில் பெராக்சைடு. சகப்பிணைப்பு பிளவுறுதலில் இரண்டாவது வகையான வெவ்வேறு மாதிரியான பிளவு ஹெட்டிரோலிட்டிக் கிளீவேஜ் அல்லது சீரற்ற பிளத்தல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டின் மூலமாக வெவ்வேறு மாதிரியான பிளவை புரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது மூவிணைய பியூட்டைல் புரோமைடு. இதன் IUPAC பெயர் 2-புரோமோ 2-மெத்தில் புரோப்பேன். இதில் கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பானது முனைவுற்ற சகப்பிணைப்பு. அதாவது கார்பனின் மீது
குறைந்த அளவு நேர்மின் தன்மையும் புரோமினின் மீது குறைந்த அளவு எதிர்மின் தன்மையும் காணப்படுகிறது. இதற்கு காரணம் இரண்டு அணுக்களுக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்திறன் வேறுபாடு. புரோமினானது கார்பனுடன் ஒப்பிடும் பொழுது அதிக எலக்ட்ரான் கவர்திறனை கொண்டுள்ளது. நீரின் முன்னிலையில் கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான்கள் புரோமினின் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக புரோமினை நோக்கி ஈர்த்து கொள்ளப்படுகிறது. இதன் விளைவாக புரோமினானது Br- ஆக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைப்பது கார்பன் நேரயனி, அதாவது மூவிணைய பியூட்டைல் கார்பன் நேரயனி. இங்கு கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள முனைவு சகப்பிணைப்பானது சீரற்ற முறையில் பிளவுறுகிறது. ஆக சகப்பிணைப்பானது சீரற்ற முறையில் பிளவுறுகிறது. சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருந்த அணுக்களில் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட அணு பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களை தன்னகத்தே ஈர்த்து எதிர் அயனியாகவும் மற்றொன்று நேர் அயனியாகவும் மாற்றமடைகிறது. இத்தகைய பிளவு தான் வெவ்வேறு மாதிரியான பிளவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிளவின் காரணமாக கார்பன் நேர் அயனி உருவாகியிருக்கிறது. எடுத்துக்காட்டு 2. இங்கு பார்ப்பது CH3 பாண்ட் CHO என்ற அசிட்டால்டிஹைடு. இது காரத்தின் முன்னிலையில் வினைப்படுத்தப்படும் பொழுது கருக்கவர் தொகுதியான OH- அசிட்டால்டிஹைடில் ஆல்பா கார்பனுடன் காணப்படுகின்ற அமிலத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜனுடன் சேர்ந்து நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆனது ஆல்பா கார்பனை நோக்கி நகருகிறது. இதன் விளைவாக CH2 பாண்ட் CHO மைனஸ் கிடைக்கிறது. இது கார்பன் எதிரயனி. இங்கும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு சீரற்ற முறையில் பிளவுறுகிறது. இதன் விளைவாக கார்பன் எதிரயனி உருவாகிறது. சகப்பிணைப்பு பிளவுறுதல் இது 2 வகைப்படும். அவற்றுள் ஒன்று சீரான பிளவுறுதல். சீரான பிளவுறுதலின் காரணமாக சகப்பிணைப்பில் உள்ள மூலக்கூறுகள் தனி உறுப்புகளாக மாறுகின்றன என்பதை நாம் அறிந்தோம் அல்லவா? அதுபோல சீரற்ற பிளவின் காரணமாக கார்பன் நேரயனிகள் மற்றும் கார்பன் எதிரயனிகள் உருவாகின்றன. இவைகளின் நிலைப்புத்தன்மை வரிசையை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. இவற்றினுடைய நிலைப்புத்தன்மை வரிசையை அறிந்து கொள்வோம். முதலில் கார்பன் எதிரயனிகளின் ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசையை பார்ப்போம். ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய அல்கைல் கார்பன் எதிரயனிகளின் ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசை. முதலில் மூவிணைய அல்கைல் கார்பன் எதிரயனியான மூவிணைய பியூட்டைல் கார்பன் எதிரயனியை பார்ப்போம். கார்பன் எதிர் அயனியுடன் காணப்படுகின்ற அல்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள போது கார்பன் எதிர் அயனியின் நிலைப்புத்தன்மை குறைவாக காணப்படுகிறது. எனவே மூவிணைய பியூட்டைல் கார்பன் எதிர் அயனியானது குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது. இதை தொடர்ந்து ஈரிணைய கார்பன் எதிரயனியை பார்ப்போம். 2 அல்கைல் தொகுதிகளானது ஈரிணைய கார்பனுடன் காணப்படுகிறது. எனவே தான் இது ஈரிணைய கார்பன் எதிரயனி. அல்கைல் தொகுதிகளுடைய எண்ணிக்கை, அதாவது மீத்தைல் தொகுதியுடைய எண்ணிக்கை குறைந்துள்ளது. எனவே மூவிணைய கார்பன் எதிரயனியை விட ஈரிணைய கார்பன் எதிரயனி அதிக நிலைப்புத்தன்மை உடையது. எனவே ஈரிணைய புரோப்பைல் கார்பன் எதிரயனியானது மூவிணைய பியூட்டைல் கார்பன் எதிரயனியை விட அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அதை தொடர்ந்து ஓரிணைய CH3 பாண்ட் CH2- அல்கைல் தொகுதியான மீத்தைல் தொகுதியினுடைய எண்ணிக்கை 1 தான் உள்ளது. எனவே தான் இது ஓரிணைய. ஆக அல்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய குறைய கார்பன் எதிரயனியின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது. எனவே ஈரிணைய கார்பன் எதிரயனியை விட ஓரிணைய கார்பன் எதிரயனியானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இங்கு பார்ப்பது CH3-. இதுவும் ஓரிணைய கார்பன் எதிரயனி தான். ஆனால் இதில் எந்தவித அல்கைல் தொகுதியும் இல்லை. எனவே மீத்தைல் கார்பன் எதிரயனியானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இந்த வரிசையை இவ்வாறு சுருக்கமாக எழுதலாம். ஆக அல்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கார்பன் எதிர் அயனியின் நிலைப்புத்தன்மை குறைகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கார்பன் நேர் அயனிகளின் ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசை. ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய கார்பன் நேரயனிகளில் முதலில் நாம் எடுத்துக்கொள்வது மூவிணைய பியூட்டைல் கார்பன் நேரயனி. இங்கு அல்கைல் தொகுதி, அதாவது மீத்தைல் தொகுதியுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கார்பன் நேரயனியினுடைய நிலைப்புத்தன்மை
அதிகரிக்கிறது. எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய அல்கைல் தொகுதிகளில் மூவிணைய பியூட்டைல் கார்பன் நேர் அயனியானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அதைத் தொடர்ந்து ஈரிணைய கார்பன் நேர் அயனி, ஏனெனில் இவற்றில் 2 அல்கைல் தொகுதி அதாவது மீத்தைல் தொகுதி காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஓரிணைய கார்பன் நேர் அயனி, இதில் ஒரே ஒரு அல்கைல் தொகுதி அதாவது மீத்தைல் தொகுதி உள்ளது. அதைத் தொடர்ந்து CH3+, இதில் எந்த விதமான அல்கைல் தொகுதியும் இல்லை. எனவே அல்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கார்பன் நேர் அயனிகளின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது. இதை சுருக்கமாக இவ்வாறு எழுதலாம். ஆல்கைல் தனி உறுப்புகளின் நிலைப்புத்தன்மை வரிசை. ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய ஆல்கைல் தனி உறுப்புகளின் நிலைப்புத்தன்மை வரிசையை பார்ப்போம். முதலில் மூவிணைய பியூட்டைல் கார்பன் தனி உறுப்பு, இது அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. அதைத் தொடர்ந்து ஈரிணைய புரோப்பைல் கார்பன் தனி உறுப்பு, அதைத் தொடர்ந்து ஈத்தைல் தனி உறுப்பு, அதைத் தொடர்ந்து மீத்தைல் தனி உறுப்பு. ஆக கார்பன் தனி உறுப்புடன் அல்கைல் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நிலைப்புத்தன்மையும் அதிகரிக்கிறது. இதை சுருக்கமாக இவ்வாறு எழுதலாம். கருக்கவர் பொருள்கள் என்றால் என்ன? வாட் ஆர் நியூக்ளியோஃபைல்ஸ்? 1. கருக்கவர் பொருட்கள் நியூக்ளியோஃபைல்ஸ் என்றால் என்ன? இங்கு பார்ப்பது நேர்மின் தன்மை கொண்ட வினைப்படுபொருள். இந்த வினைப்படுபொருளை எதிர் மின் சுமை கொண்ட பொருள் தாக்கும் அல்லது பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை பெற்றுள்ள நடுநிலை மூலக்கூறுகளும் நேர்மின் தன்மையுடைய வினைப்படுபொருள்களை தாக்கும். இத்தகைய வினை காரணிகள் கருக்கவர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வரையறையை பார்ப்போம். நேர்மின் தன்மையுடைய மையத்தின் மீது அதிக நாட்டமுடைய வினை காரணிகள் கருக்கவர் பொருட்கள் அதாவது நியூக்ளியோஃபைல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள் எதிர்மின் சுமையுடைய அயனிகளாகவோ அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்த எலக்ட்ரான் இரட்டையினை கொண்டுள்ள நடுநிலை மூலக்கூறுகளாகவோ இருக்கும். அனைத்து லூயி காரங்களும் கருக்கவர் பொருட்களாக செயல்படும். ஆக நேர்மின் தன்மை கொண்ட வினைபடுபொருளை தாக்கி வினையை நிகழ்த்தக்கூடிய வினை காரணிகள் கருக்கவர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள். கருக்கவர் பொருட்கள் வகைகள். பங்கிடப்படாத எலக்ட்ரான் இரட்டையினை பெற்றுள்ள நடுநிலை மூலக்கூறுகள். எடுத்துக்காட்டாக அமோனியா, இதனுடைய வாய்பாடு NH3. இந்த சேர்மத்தில் நைட்ரஜன் மீது பங்கிடப்படாத எலக்ட்ரான் இணை காணப்படுவதை பார்க்கிறோம் அல்லவா? இந்த பங்கிடப்படாத எலக்ட்ரான் இரட்டையின் காரணமாக அமோனியாவானது ஒரு கருக்கவர் பொருளாக செயல்படுகிறது. இங்கு பார்ப்பது நீர் H2O. ஆக்சிஜன் மீது 2 தனித்த பிணைப்பில் ஈடுபடாத அல்லது பங்கிடப்படாத எலக்ட்ரான் இணை உள்ளது. அவற்றில் ஒன்று இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீரானது கருக்கவர் பொருளாக செயல்படுகிறது. கருக்கவர் பொருள் வகை 2. எதிர்மின் சுமை பெற்றுள்ள கருக்கவர் பொருட்கள். எடுத்துக்காட்டாக ஹாலைட்ஸ் Cl-, Br-, I-. இவைகள் எதிர்மின் சுமை கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இவைகள் ஒரு சிறந்த கருக்கவர் பொருட்கள். அடுத்ததாக OH-, ஹைட்ராக்சைடு அயனி, Cn-, சயனைடு அயனி, RCOO-, கார்பாக்சிலேட் அயனி போன்றவையும் எதிர்மின் தன்மை கொண்ட அயனிகள். இவைகளும் சிறந்த கருக்கவர் பொருட்களாக செயல்படுகின்றன. இத்தகைய கருக்கவர் பொருட்கள் நேர்மின் தன்மை கொண்ட வினைப்படுபொருள்களுடன் வினை புரிந்து வினையை நிகழ்த்துகின்றன. எலக்ட்ரான் கவர் பொருள்கள் என்றால் என்ன? வாட் ஆர் எலக்ட்ரோஃபைல்ஸ்? கேள்வி எண் 2. எலக்ட்ரான் கவர் பொருட்கள் எலக்ட்ரோஃபைல்ஸ் என்றால் என்ன? இங்கு பார்ப்பது எதிர்மின் தன்மை கொண்ட வினைப்படு பொருட்கள். இத்தகைய வினைப்படு பொருட்களை தாக்குகின்ற பொருட்கள், அதாவது நேர்மின் தன்மை கொண்ட அயனி தாக்கி வினையை நிகழ்த்தும் அல்லது எலக்ட்ரான் பற்றாக்குறையுடைய பொருட்கள். இவைகளும் எதிர்மின் தன்மை கொண்ட வினைப்படுபொருளை தாக்கி வினையை நிகழ்த்தும். இத்தகைய வினை காரணிகள் எலக்ட்ரான் கவர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. வரையறையை பார்ப்போம். எலக்ட்ரான் அடர்வு மிகு மையத்தினை நோக்கியோ அல்லது எதிர்மின் சுமையை நோக்கியோ கவரப்படும் வினை காரணிகள் எலக்ட்ரான் கவர் பொருட்கள் எனப்படுகின்றன. இவைகள் நேர்மின் சுமையை கொண்ட அயனிகளாகவோ அல்லது எலக்ட்ரான் பற்றாக்குறை உடைய நடுநிலை மூலக்கூறுகளாகவோ இருக்கலாம். அனைத்து லூயி அமிலங்களும்
எலக்ட்ரான் கவர் பொருட்களாக செயல்படும். ஆக நேர்மின் அயனி அல்லது எலக்ட்ரான் பற்றாக்குறையுடைய பொருட்கள் எதிர்மின் தன்மையுடைய வினைப்படுபொருள்களை தாக்கி வினையை நிகழ்த்துமானால் அத்தகைய வினை காரணிகள் எலக்ட்ரான் கவர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள்: எலக்ட்ரான் கவர் பொருட்கள் வகைகள். உதாரணம்: நடுநிலை எலக்ட்ரான் கவர் பொருள். இங்கு பார்ப்பது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு சிறந்த எலக்ட்ரான் கவர் பொருள். ஏன் இது எலக்ட்ரான் கவர் பொருள்? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனின் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையின் காரணமாக ஆக்சிஜனை நோக்கி சிறிது நகர்ந்து ஆக்சிஜனுக்கு டெல் மைனஸையும் கார்பனுக்கு டெல் பிளஸையும் தருகிறது. டெல் மைனஸ் மற்றும் டெல் பிளஸ் பொருள் என்ன? டெல் மைனஸ் என்பது ஆக்சிஜனின் எலக்ட்ரான் கவர்திறனின் காரணமாக ஆக்சிஜன் மீது சிறிதளவு எதிர்மின் சுமை இருக்கிறது என்பது பொருள். அதுபோல டெல் பிளஸ் என்பது கார்பனின் மீது சிறிதளவு நேர்மின் சுமை உள்ளது என்பது பொருள். ஆக கார்பன் டை ஆக்சைடு நடுநிலை மூலக்கூறு, ஆனால் எலக்ட்ரான் கவர் திறன் வேறுபாட்டின் காரணமாக இவை முனைவுத்தன்மையை பெற்று கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பனானது எலக்ட்ரான் கவர் பொருளாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் எலக்ட்ரான் பற்றாக்குறை உடைய நடுநிலை மூலக்கூறுகள் டைக்ளோரோ கார்பீன், இதன் வாய்பாடானது சி பாண்ட் Cl பாண்ட் Cl, அதாவது CCl2 என்ப விதியின்படி ஒரு தனிமத்தை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் இடம்பெற வேண்டும். ஆனால் இங்கோ பிணைப்பு எலக்ட்ரான்கள் 2, பிணைப்பு எலக்ட்ரான்கள் 2 ஆக 4 பிணைப்பு எலக்ட்ரான்கள், பிணைப்பில் பங்கேற்காத தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 ஆக மொத்தம் கார்பனை சுற்றி 6 எலக்ட்ரான்களே காணப்படுகின்றன. எனவே தான் இது எலக்ட்ரான் பற்றாக்குறையுடைய நடுநிலை மூலம். ஆக டைக்ளோரோ கார்பீன் ஆனது எலக்ட்ரான் கவர் பொருள். வகை 2 நேர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் கவர் பொருட்கள். கார்பன் நேரயனி C+, புரோட்டான் H+, நைட்ரசோனியம் அயனி NO+. இங்கு 2 அணுக்களில் ஆக்சிஜன் நேர்மின் சுமையை பெற்றுள்ளது. நைட்ரோனியம் அயனி மிக முக்கியமான ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள் NO2+. இந்த நேர்மின் சுமையானது நைட்ரஜன் மீது காணப்படுகிறது. ஆக நடுநிலை மூலக்கூறுகள், எலக்ட்ரான் பற்றாக்குறையுடைய நடுநிலை மூலக்கூறுகள், நேர்மின் சுமை கொண்ட அயனிகள், எதிர்மின் தன்மை கொண்ட வினைப்படுபொருளை தாக்கி வினையை நிகழ்த்துமானால் அத்தகைய பொருட்கள் எலக்ட்ரான் கவர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. கரு கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? Distinguish between nucleophile and electrophile. கரு கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? முக்கியமான கேள்வி. வரிசையில் கரு கவர் பொருட்கள், எலக்ட்ரான் கவர் பொருட்கள். 1. கரு கவர் பொருட்கள் எதிர்மின் அயனிகளாக இருக்கும். எலக்ட்ரான் கவர் பொருட்கள் நேர்மின் அயனிகளாக இருக்கும். 2. கரு கவர் பொருட்கள் பங்கிடப்படாத எலக்ட்ரான் இரட்டையனை பெற்றுள்ள நடுநிலை மூலக்கூறுகளாக இருக்கும். எலக்ட்ரான் கவர் பொருட்கள் எலக்ட்ரான் பற்றாக்குறை உடைய நடுநிலை மூலக்கூறுகள். 3. கரு கவர் பொருட்கள் லூயி காரங்கள். எலக்ட்ரான் கவர் பொருட்கள் லூயி அமிலங்கள். 4. நேர்மின் தன்மை உடைய அல்லது எலக்ட்ரான் குறை உள்ள பகுதியை தாக்குபவை கரு கவர் பொருள். எதிர்மின் தன்மை உடைய அல்லது எலக்ட்ரான் அதிகம் உள்ள பகுதியை தாக்குபவை எலக்ட்ரான் கவர் பொருட்கள். 5. கரு கவர் பொருட்களுக்கான சான்று Cl-, Br-, I-. அதே நேரத்தில் நடுநிலை மூலக்கூறுகள் ஓரிணைய அமீன். ஓரிணைய அமீனில் நைட்ரஜன் மீது தனித்த இணை எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவே தான் அது கருக்கவர் பொருளாக செயல்படுகிறது. அதே போல ஹைட்ரஜன் சல்பைடில் சல்பர் மீது தனித்த இணை எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. எனவே தான் கருக்கவர் பொருள். எலக்ட்ரான் கவர் பொருட்களுக்கான சான்றுகள் C+, NO2+, NO+, AlCl3 என்ற அலுமினியம் குளோரைடு மற்றும் BF3 என்ற போரான் ட்ரைகுளோரைடு ஆகியவை எலக்ட்ரான் குறைவுள்ள லூயி அமிலங்கள். தூண்டல் விளைவு என்றால் என்ன? What is inductive effect? தூண்டல் விளைவு இண்டக்டிவ் எஃபெக்ட் என்றால் என்ன? இங்கு பார்ப்பது CH3 bond CH3 என்ற ஈத்தேன். இங்கு பார்ப்பது CH3 bond CH2 bond Cl. இது எத்தில் குளோரைடு. 2 சேர்மங்களும் 2 கார்பன்களை கொண்டுள்ளன. ஒரே வேறுபாடு
ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் ஆனது பதிலீடு அடைந்துள்ளது. ஆக கரிம சேர்மங்கள் சகப்பிணைப்புகளால் ஆனவை என்பதை நாம் அறிவோம். சகப்பிணைப்பு என்பது பிணைப்பில் உள்ள இரண்டு அணுக்களும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வழங்குவதன் மூலமாக உருவாகின்ற கவர்ச்சி விசையே சகப்பிணைப்பு. ஆக சகப்பிணைப்பில் இரண்டு எலக்ட்ரான்களால் ஆனது. இந்த சகப்பிணைப்பு அணுவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற அணுவோ அல்லது தொகுதியினாலோ பிணைப்பு ஆனது முனைவுறுத்தப்படுமானால் அந்த விளைவுதான் தூண்டல் விளைவு. எத்தில் குளோரைடை கவனிப்போம். எத்தில் குளோரைடில் Cl என்றது காணப்படுகிறது. இந்த Cl ஆனது அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட அணு. இது கார்பனுக்கும் Clக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பில் காணப்படும் இரண்டு எலக்ட்ரானை தன்பால் கவர்ந்து இழுக்கும். இதன் காரணமாக குளோரின் அணுவின் மீது சிறிதளவு எதிர்மின் சுமை உருவாகிறது. அதே நேரத்தில் C1 கார்பன் மீது சிறிதளவு நேர்மின் தன்மை உருவாகிறது. C1 கார்பன் மீது உள்ள அந்த சிறிதளவு நேர்மின் தன்மையை ஈடு செய்யும் பொருட்டு C1ற்கும் C2ற்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான்கள் C1 கார்பனை நோக்கி நகர்கின்றன. இதன் காரணமாக C2 கார்பனின் மீது மிக குறைந்த நேர்மின் சுமை காணப்படுகிறது. இத்தகைய நிகழ்வுதான் தூண்டல் விளைவு. இங்கு டெல் மைனஸ் என்பது குறைந்த எதிர்மின் தன்மை உடையது என்று பொருள். டெல் பிளஸ் என்பது குறைந்த நேர்மின் தன்மை உடையது என்று பொருள். அதே நேரத்தில் டெல் டெல் பிளஸ் என்பது மிக குறைந்த நேர்மின் தன்மை உடையது என்று பொருள். ஆக கார்பனுக்கும் Clக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பானது சகப்பிணைப்பு தான், ஆனால் முனைவு சகப்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈத்தேனில் கார்பன் சகப்பிணைப்பு கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற அணுக்களானது இத்தகைய முனைவுறுத்தலில் ஈடுபடுவதில்லை. எனவே கார்பனுக்கும் இடையே உள்ள இப்பிணைப்பானது முனைவற்ற சகப்பிணை. தூண்டல் விளைவினுடைய வரையறையை பார்ப்போம். ஒரு மூலக்கூறில் அருகாமையில் உள்ள பிணைப்பு அணு அல்லது தொகுதியினால் அம்மூலக்கூறில் உள்ள ஒரு சகப்பிணைப்பின் முனைவாதலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் விளைவு என வரையறுக்கப்படுகிறது. தூண்டல் விளைவானது ஒரு நிலையான நிகழ்வு. இதை நினைவில் கொள்ள வேண்டும். பிளஸ் ஐ தொகுதிகள் என்றால் என்ன? கேள்வி எண் 2. பிளஸ் ஐ தொகுதி என்றால் என்ன? அதிக நேர்மின் தன்மை கொண்ட அணுக்கள் மற்றும் எதிர்மின் சுமை கொண்ட தொகுதிகள் எலக்ட்ரான் வழங்கும் பிளஸ் ஐ தொகுதிகள் எனப்படும். அதாவது இத்தகைய தொகுதிகளானது எலக்ட்ரான் டோனார் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும். எலக்ட்ரானை வழங்கும் பிளஸ் ஐ தொகுதி. இத்தொகுதிகள் சிக்மா பிணைப்பின் வழியே எலக்ட்ரான் விடுவி, அதாவது எலக்ட்ரானை உள் தள்ளும். எடுத்துக்காட்டு என்னென்ன தொகுதிகள் இந்த பிளஸ் ஐ விளைவை தரும் என்றால், 1 கார உலோகங்கள், 2 மீத்தைல் ஈத்தைல் போன்ற ஆல்கைல் தொகுதிகள், 3 CH3O- C2H5O- போன்ற எதிர்மின் சுமை உடைய தொகுதிகள். இங்கு பார்ப்பது ஃபார்மிக் அமிலம் H bond C double bond O bond OH. இங்கு பார்ப்பது அசிட்டிக் அமிலம் CH3 bond C double bond O bond OH. இரண்டுமே கார்பாக்சிலிக் அமிலங்கள். இரண்டு அமிலங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடானது ஃபார்மிக் அமிலத்தில் கார்பாக்சிலிக் அமில வினை செயல் தொகுதியுடன் ஹைட்ரஜன் காணப்படுகிறது. அசிட்டிக் அமிலத்தில் கார்பாக்சிலிக் அமில வினை செயல் தொகுதியுடன் மீத்தைல் தொகுதி காணப்படுகிறது. தற்போதுதான் பார்த்தோம் மீத்தைல் தொகுதியானது பிளஸ் ஐ தொகுதி என்று. எனவே அசிட்டிக் அமிலத்தில் மீத்தைல் கார்பனுக்கும் கார்பாக்சிலிக் அமில வினை செயல் தொகுதி கார்பனுக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பு CH3 என்ற எலக்ட்ரான் விடுவிக்கும் தொகுதியினால் சகப்பிணைப்பில் உள்ள 2 எலக்ட்ரான்கள் கார்பனை நோக்கி தள்ளப்படுகிறது. ஆகவே கார்பன் மீது சிறிதளவு டெல் மைனஸ் உருவாகும். இந்த டெல் மைனஸை ஈடு செய்ய இக்கார்பனானது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை வழங்குகிறது அல்லது உள் தள்ளுகிறது. ஆகவே ஆக்சிஜன் மீது சிறிதளவு டெல் மைனஸ், அதாவது குறைந்த அளவு எதிர்மின் தன்மை உருவாகிறது. ஆக்சிஜன் மீது எதிர்மின் தன்மை உருவாவதற்கு காரணம் எலக்ட்ரானை உள்தள்ளும் அல்லது எலக்ட்ரானை விடுவிக்கும் பிளஸ் ஐ தொகுதியான மீத்தைல் தொகுதியே. அதே நேரத்தில் ஃபார்மிக் அமிலத்தில் இத்தகைய பிளஸ் ஐ தொகுதிகள் இல்லை. ஆகவே ஆக்சிஜன் மீது டெல் மைனஸ் என்ற குறைந்த எதிர்மின் தன்மை உருவாவது இல்லை.
-I தொகுதிகள் என்றால் என்ன? கேள்வி எண் 3. -I தொகுதிகள் என்றால் என்ன? அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட அணுக்கள் மற்றும் நேர்மின் சுமை கொண்ட அணுக்களை கொண்ட தொகுதிகள் எலக்ட்ரான் கவரும் -I தொகுதிகள் எனப்படுகின்றன. இத்தொகுதி சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை தன்பால் ஈர்க்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இத்தொகுதிகள் சிக்மா சகப்பிணைப்பின் வழியே எலக்ட்ரானை கவரும். எடுத்துக்காட்டு புளூரின், குளோரின், கார்பாக்சிலிக் அமில தொகுதி, நைட்ரோ தொகுதி, அமீன் தொகுதி. ஆக இத்தகைய தொகுதிகள் சிக்மா பிணைப்பில் உள்ள எலக்ட்ரானை தன்பால் ஈர்க்கும். ஆகவே தான் இவைகள் -I தொகுதி. இங்கு பார்ப்பது CH3 bond CH2 bond Cl. ஆக Cl என்பது -I தொகுதி. -I தொகுதியினுடைய பண்பு என்ன? எலக்ட்ரானை கவரும். ஆக C1 கார்பனுக்கும் Clக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பில் உள்ள 2 எலக்ட்ரானை குளோரின் ஆனது தன்பால் ஈர்க்கும். இதன் காரணமாக குளோரின் மீது Δ- உருவாகிறது, அதாவது குறைந்த அளவு எதிர்மின் தன்மை. அதே நேரத்தில் கார்பன் மீது சிறிதளவு நேர்மின் சுமை உருவாகிறது. இந்த நேர்மின் சுமையை ஈடு செய்வதற்காக C1 கார்பனுக்கும் C2 கார்பனுக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பு எலக்ட்ரான்கள் சற்று C1ஐ நோக்கி நகருகிறது. அதன் காரணமாக C2 கார்பனின் மீது மிக குறைந்த நேர்மின் சுமை உருவாகிறது, அதாவது Δ+. ஆக இத்தகைய முனை உறுத்தலுக்கு காரணமாக இருப்பது Cl. Cl என்பது ஒரு -I தொகுதி. ஆக தூண்டல் விளைவு என்பது ஒரு நிலையான நிகழ்வாகும். இதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோவிலே தூண்டல் விளைவு, எலக்ட்ரோமெரிக் விளைவு அல்லது E விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அல்லது E விளைவு என்றால் என்ன? இந்த வினை சூழலை கவனிப்பதன் மூலமாக எலக்ட்ரோமெரிக் விளைவை புரிந்து கொள்வோம். தாக்கும் பொருள், அதாவது எதிர் மின் சுமையை கொண்ட கரு கவர் பொருள். இங்கு பார்ப்பது Cn-. இது கார்பனைல் தொகுதியை கொண்ட சேர்மங்களை அணுகும் போது C+O தொகுதி தான் கார்பனைல் தொகுதி. இது ஒரு நிறைவுறாத தொகுதி, அதாவது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே ஒரு சிக்மா பிணைப்பும் ஒரு பை பிணைப்பும் காணப்படுகிறது. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்திறன் வேறுபாட்டின் காரணமாக ஆக்சிஜன் ஆனது பை எலக்ட்ரான்களை தன்வசம் ஈர்ப்பதன் காரணமாக கார்பனைல் கார்பனானது எலக்ட்ரான் பற்றாக்குறையுடன் காணப்படுகிறது. இந்த சூழலை கருக்கவர் பொருள் பயன்படுத்தி கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. அவ்வாறு தாக்கி கார்பனைல் கார்பனுக்கும் சயனைடு கார்பனுக்கும் இடையே புதியதாக சகப்பிணைப்பு தோன்றுகிறது. அவ்வாறு பிணைப்பு உருவாகும் போது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் முழுமையாக ஆக்சிஜன் மீது நகர்ந்து ஆக்சிஜனுக்கு எதிர்மின் சுமையை தருகிறது. இத்தகைய தற்காலிக விளைவு தான் எலக்ட்ரோமெரிக் விளைவு. இங்கு கவனிக்க வேண்டியது கருகவர் பொருள் கார்பனுடன் புதிய சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறது. மேலும் பை எலக்ட்ரான்கள் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட ஆக்சிஜன் மீது முழுமையாக நகர்ந்து ஆக்சிஜனுக்கு எதிர்மின் சுமையை தரும். மற்றொரு சூழலை கவனிப்போம். இங்கு பார்ப்பது ஆல்கீன். கார்பனுக்கும் இடையே இரட்டை பிணைப்பு உள்ளது. இதில் ஒன்று சிக்மா பிணைப்பு, மற்றொன்று பை பிணைப்பு என்பதை நாம் அறிவோம். இங்கு தாக்கும் பொருளாக இருப்பது நேர்மின் சுமையை கொண்ட எலக்ட்ரான் கவர்கள். ஆல்கீனில் உள்ள பை எலக்ட்ரான்கள் நேர்மின் தன்மை கொண்ட அல்லது நேர்மின் சுமையை கொண்ட எலக்ட்ரான் கவர் பொருளை நோக்கி பை எலக்ட்ரான்கள் நகருகின்றன. நகர்ந்து கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே புதிய சகப்பிணைப்பை தோற்றுவிக்கிறது. இந்த சூழலில் மற்றொரு கார்பன் மீது நேர்மின் சுமை காணப்படுகிறது. இத்தகைய தற்காலிக நிகழ்வு தான் எலக்ட்ரோமெரிக் விளைவு. வரையறையை பார்ப்போம். நிறைவுறா சேர்மங்கள் என்பது இரட்டை பிணைப்பை கொண்ட சேர்மம். எடுத்துக்காட்டாக C+C, C+O போன்ற தொகுதிகளை பெற்றுள்ள சேர்மங்களில் தாக்கும் வினை பொருட்கள் முன்னிலையில் நிகழும் தற்காலிகமான விளைவு எலக்ட்ரோமெரிக் விளைவு. +E விளைவு என்றால் என்ன? உதாரணம் கொடு. What is +E effect? +E விளைவு என்றால் என்ன? உதாரணம் கொடு. தாக்கும் வினை காரணியை நோக்கி பை எலக்ட்ரான் மாற்றப்பட்டால் அவ்விளைவு +E விளைவு எனப்படும். பொதுவாக
பிளஸ் இ விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். எக்ஸ் டபுள் பாண்ட் ஒய், இது தாக்கும் காரணியான இ பிளஸ், அதாவது எலக்ட்ரான் கவர் பொருளுடன் வினை புரியும் பொழுது தாக்கும் காரணியை நோக்கி பை எலக்ட்ரான் மாற்றப்பட்டு ஒய்க்கும் ஈக்கும் நடுவில் புதிய சகப்பிணைப்பு தோன்றுகிறது. எக்ஸினுடைய பை எலக்ட்ரான் ஆனது ஈக்கு மாற்றப்பட்டு ஒய்க்கும் ஈக்கும் நடுவில் சகப்பிணைப்பு உற்பத்தி ஆகக்கூடிய காரணத்தினால் எக்ஸின் மீது நேர்மின் சுமை பெறப்படுகிறது. இதுதான் பிளஸ் இ விளைவு. தாக்கும் காரணியை நோக்கி பை எலக்ட்ரான் மாற்றப்பட்டால் விளைவு பிளஸ் இ விளைவு எனப்படும். பிளஸ் இ விளைவுக்கான ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். அதாவது ஆல்கீனுடன் H பிளஸ் சேர்த்தல். இங்கு பார்ப்பது ஆல்கீனுடைய அமைப்பு, அதாவது C டபுள் பாண்ட் C. இது எலக்ட்ரான் கவர் பொருளான H பிளஸ் உடன் சேர்ந்து வினைப்படுத்தும் பொழுது கார்பனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான் H பிளஸை நோக்கி நகர்ந்து கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே புதிய சகப்பிணைப்பு தோற்றுவிக்கிறது. அதே சமயத்தில் மற்றொரு கார்பன் மீது நேர்மின் சுமை உற்பத்தி ஆகிறது. இதுவே பிளஸ் இ விளைவுக்கான சான்று. மைனஸ் இ விளைவு என்றால் என்ன? உதாரணம் கொடு. வாட் இஸ் மைனஸ் இ எஃபெக்ட்? கிவ் எக்ஸாம்பிள். மைனஸ் இ விளைவு என்றால் என்ன? உதாரணம். எடுத்துக்காட்டாக Nu மைனஸ், அதாவது எதிர்மின் சுமையை கொண்ட கரு கவர் தொகுதி. இது நிறைவுறா சேர்மத்தை தாக்கும் பொழுது கரு கவர் தொகுதியில் உள்ள எலக்ட்ரான் நிறைவுறா தன்மை கொண்ட எக்ஸை தாக்கி புதிய சகப்பிணைப்பை தோற்றுவிக்கிறது. அவ்வாறு தோற்றுவிக்கும் அதே சமயத்தில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான் முழுமையாக ஒய்யின் மீது நகர்ந்து ஒய்க்கு எதிர் மின் சுமையை தருகிறது. இந்த விளைவு தான் மைனஸ் இ விளைவு. தாக்கும் காரணியில் இருந்து அதற்கு அப்பால் பை எலக்ட்ரான் மாற்றப்படின் அந்த விளைவு மைனஸ் இ விளைவு எனப்படும். எடுத்துக்காட்டு சயனைடு அயனி கார்பனைல் கார்பனை தாக்குதல். Cn மைனஸ் தாக்கும் பொருள். இது கார்பனை தாக்குகிறது. அவ்வாறு தாக்கும் பொழுது சயனைடு கார்பனுக்கும் கார்பனைல் கார்பனுக்கும் இடையே புதியதாக சகப்பிணைப்பு தோன்றுகின்ற அதே சமயத்தில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான் முழுமையாக ஆக்சிஜன் மீது நகர்ந்து ஆக்சிஜனுக்கு எதிர் மின் சுமையை தருகிறது. ஆக இத்தகைய விளைவு மைனஸ் இ விளைவு என்று அறியப்படுகிறது. உடனிசைவு அல்லது மீசோமெரிக் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் ரெசோனன்ஸ் எஃபெக்ட் ஆர் மீசோமெரிக் எஃபெக்ட்? கேள்வி எண் 1. உடனிசைவு ரெசோனன்ஸ் அல்லது மீசோமெரிக் விளைவு என்றால் என்ன? உதாரணம் கொடு. சில கரிம சேர்மங்களில் பிணைப்பு மற்றும் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் இட அமைப்பில் மட்டுமே மாறுபடும். இதனால் பெறப்படும் ஒன்றிற்கு மேற்பட்ட வடிவமைப்புகளே உடனிசைவு அமைப்புகள் எனப்படுகிறது. இந்த நிகழ்வு உடனிசைவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டு மூலம் உடனிசைவை புரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது 1,3 பியூட்டாடையின், அதாவது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. முதலாவது மற்றும் இரண்டாவது கார்பனில் காணப்படுகின்ற இரண்டு பிணைப்புகளில் ஒன்று சிக்மா பிணைப்பு, மற்றொன்று பை பிணைப்பு. அதுபோல மூன்றாவது மற்றும் நான்காவது கார்பனில் காணப்படுகின்ற இரண்டு பிணைப்புகளில் ஒன்று சிக்மா பிணைப்பு, மற்றொன்று பை பிணைப்பு. இங்கு பை எலக்ட்ரான்கள் நகர்வதால் உடனிசைவு ஏற்படுகிறது. முதலாவது கார்பனில் காணப்படுகின்ற பை எலக்ட்ரான் ஆனது மூன்றாவது கார்பனுக்கு மாற்றப்படும் பொழுது இரண்டாவது கார்பனுக்கும் மூன்றாவது கார்பனுக்கும் இடையே இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இதனால் மூன்றாவது கார்பனில் காணப்படுகின்ற பை எலக்ட்ரான் நான்காவது கார்பன் மீது நகர்கிறது. இதனால் உருவாகின்ற உடனிசைவு அமைப்பை பார்ப்போம். CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. ஆக மூன்றாவது கார்பனின் பை எலக்ட்ரான் நான்காவது கார்பன் மீது நகரக்கூடிய காரணத்தினால் நான்காவது கார்பன் மீது எதிர் மின் சுமை இட வேண்டும். அதுபோல முதலாவது கார்பனின் பை எலக்ட்ரான் ஆனது மூன்றாவது கார்பனுக்கு மாற்றப்படுவதால் முதலாவது கார்பன் மீது எலக்ட்ரான் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதை ஈடு செய்ய முதலாவது கார்பன் மீது ஒரு நேர்மின் சுமை இட வேண்டும். இதனுடைய மற்றொரு உடனிசைவு அமைப்பை பார்ப்போம். பை எலக்ட்ரான்களுடைய நகர்வு இத்திசையில் அமைந்தால் கிடைக்கப் பெறுகின்ற அமைப்பானது CH2 மைனஸ் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CH
H2+. 1,3 பியூட்டாடைனுக்கு 3 உடனிசைவு அமைப்புகள் காணப்படுகின்றன. இத்தகைய நிகழ்வு தான் உடனிசைவு என்று அழைக்கப்படுகிறது. இது மீசோமெரிக் விளைவு எனவும் அழைக்கப்படுகிறது. ஒன்று விட்ட ஒன்று இரட்டை பிணைப்பை கொண்ட சேர்மங்களில் இத்தகைய உடனிசைவு ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உடனிசைவின் காரணமாக உடனிசைவு அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அச்சேர்மமானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 2. பென்சீனின் உடனிசைவு அமைப்புகள் மற்றும் உடனிசைவு கலப்பை எழுதுக. பென்சீனுடைய வாய்ப்பாடானது C6H6. இது அரோமேட்டிக் வளைய சேர்மம், அதாவது C6H6. இங்கு ஒன்று விட்டு ஒன்று பை பிணைப்பு காணப்படுவதை பார்க்கிறீர்கள். இந்த பை எலக்ட்ரான் ஆனது இங்கிருந்து இங்கு நகருகிறது. அதுபோல இந்த கார்பனில் காணப்படுகின்ற பை எலக்ட்ரான் இந்த கார்பனை நோக்கி நகருகிறது. அதுபோல இந்த கார்பனின் பை எலக்ட்ரான் ஆனது இந்த கார்பனுக்கு நகருகிறது. இதனால் கிடைக்கின்ற உடனிசைவு அமைப்பானது இவ்வாறாக அமைகின்றது. பென்சீனுக்கு இங்கு 2 உடனிசைவு அமைப்புகளை பார்க்கிறீர்கள். இந்த 2 உடனிசைவு அமைப்புகளில் உண்மையான அமைப்பு என்பது 2 உடனிசைவு அமைப்புகளுக்கு இடைப்பட்டதாக அமையும். அந்த அமைப்பானது உடனிசைவு கலப்பு எனப்படுகிறது. இங்கு பை எலக்ட்ரான்கள் ஒரு கார்பனை விட்டு மற்றொரு கார்பனுக்கு நகரக்கூடிய காரணத்தினால் பென்சீனுடைய உடனிசைவு கலப்பை இவ்வாறாக எழுதலாம். இங்கு காணப்படுகின்ற இந்த வளையமானது 6 பை எலக்ட்ரான்களை குறிக்கின்றது. இவைகள் 6 கார்பன் கொண்ட பென்சீன் வளையத்தை சுற்றி வரக்கூடிய காரணத்தினால் இவ்வாறாக எழுதலாம். கேள்வி எண் 3. உடனிசைவு கலப்பு என்றால் என்ன? சேர்மத்தின் உண்மையான வடிவமைப்பு உடனிசைவு அமைப்புகளுக்கு இடைப்பட்டதாக அமையும். அந்த அமைப்பு உடனிசைவு கலப்பு எனப்படுகிறது. C6H6 என்ற பென்சீனுடைய 2 உடனிசைவு அமைப்புகளுக்கு இடைப்பட்டதாக அமைகின்ற இந்த அமைப்பு தான் பென்சீனுடைய உடனிசைவு கலப்பு. மீசோமெரிக் விளைவானது 2 வகைப்படும். ஒன்று நேர் மீசோமெரிக் விளைவு, மற்றொன்று எதிர் மீசோமெரிக் விளைவு. இது M விளைவு என்றோ அல்லது R விளைவு என்றோ குறிக்கப்படுகிறது. அதுபோல எதிர் மீசோமெரிக் விளைவானது M விளைவு அல்லது R விளைவு என்று குறிக்கப்படுகிறது. இங்கு R என்பது ரெசோனன்ஸ் உடனிசைவை குறிக்கின்ற குறியீடாகும். நேர் மீசோமெரிக் விளைவு M அல்லது R விளைவு என்றால் என்ன? நேர் மீசோமெரிக் விளைவு M அல்லது R விளைவு என்றால் என்ன? ஒன்று விட்டு ஒன்று இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும் எலக்ட்ரான் வெளித்தள்ளும் இயல்புடைய பதிலி தொகுதியில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்பட்டு உடனிசைவில் ஈடுபடுகின்றன. இத்தகைய விளைவு நேர் மீசோமெரிக் விளைவு M எனப்படுகிறது. R அல்லது M தொகுதிகளானவை OH, SH, OR, SR, NH2O போன்றவை. இவைகள் ஒன்று விட்ட ஒன்று இரட்டை பிணைப்பை கொண்ட கரிம சேர்மங்களில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக இருக்கும் பட்சத்தில் உண்டாகின்ற விளைவு தான் நேர் மீசோமெரிக் விளைவு. எடுத்துக்காட்டை பார்ப்போம். இது 1,3 பியூட்டாடைன் என்பதை நாம் அறிவோம். இங்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு OH தொகுதி உள்ளதாக கருதுவோம். அதாவது OH என்பது R தொகுதி அல்லது M தொகுதி. ஆக்சிஜன் மீது காணப்படுகின்ற பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இரட்டையானது இந்த கார்பனுக்கு நகருகின்றது. இதை ஈடு செய்ய கார்பனின் பை எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு மாற்றப்படுகிறது. அதை ஈடு செய்ய இந்த கார்பனின் பை எலக்ட்ரான் இந்த கார்பனின் மீது நகருகின்றது. இதனால் உண்டாகின்ற உடனிசைவு அமைப்பை பார்ப்போம். HO double bond CH single bond CH double bond CH single bond CH2. ஆக ஆக்சிஜன் ஆனது தன்னிடம் உள்ள ஒரு பை எலக்ட்ரானை கார்பனுக்கு வழங்குகின்ற காரணத்தினால் ஆக்சிஜன் மீது எலக்ட்ரான் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதை ஈடு செய்ய ஆக்சிஜன் மீது பிளஸ் குறி இட வேண்டும். அதுபோல மூன்றாவது கார்பனானது தன்னிடம் உள்ள பை எலக்ட்ரானை 4வது கார்பனுக்கு வழங்கக்கூடிய காரணத்தினால் 4வது கார்பன் மீது மைனஸ் குறி இட வேண்டும். இத்தகைய விளைவு தான் நேர் மீசோமெரிக் விளைவு அல்லது M விளைவு அல்லது R விளைவு என அறியப்படுகிறது. ஆக பதிலி தொகுதியானது எலக்ட்ரான்களை வழங்குவதன் மூலமாக இந்த விளைவு உண்டாகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எதிர் மீசோமெரிக் விளைவு R அல்லது M விளைவு என்றால் என்ன?
எதிர் மீசோமெரிக் விளைவு -R அல்லது -M விளைவு என்றால் என்ன? ஒன்று விட்டு ஒன்று இரட்டை பிணைப்பினை கொண்டுள்ள அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள பதிலி தொகுதிகளை நோக்கி எலக்ட்ரான்கள் நகரும் போது ஏற்படும் விளைவு எதிர் மீசோமெரிக் விளைவு -M என அழைக்கப்படுகிறது. இத்தொகுதிகள் -R அல்லது -M தொகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகளுக்கான சான்றுகள் NO2, CO, COOH, CN போன்றவை. எடுத்துக்காட்டாக 1,3 பியூட்டாடைனை எடுத்துக்கொள்வோம். இங்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு -R அல்லது -M தொகுதி உள்ளதாக கருதுவோம். அதாவது N டபுள் பாண்ட் O ஈதல் சகப்பிணைப்பு O. இது எலக்ட்ரானை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது. காரணம், நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனின் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மையின் காரணமாக ஆக்சிஜனை நோக்கி நகருகின்றது. இதனால் உண்டாகின்ற நேர்மின் தன்மையை ஈடு செய்ய இரண்டாவது கார்பனில் உள்ள பை எலக்ட்ரான் ஆனது நைட்ரஜனுக்கு மாற்றப்படுகிறது. இங்கு காணப்படுகின்ற எலக்ட்ரான் குறைவை ஈடு செய்ய நான்காவது கார்பனில் உள்ள பை எலக்ட்ரான் இரண்டாவது கார்பனுக்கு மாற்றப்படுகிறது. இதனால் உண்டாகின்ற உடனிசைவு அமைப்பை பார்ப்போம். CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் O மைனஸ் ஈதல் சகப்பிணைப்பு O. இந்த உடனிசைவை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பதிலி தொகுதியை நோக்கி பை எலக்ட்ரான்கள் நகருவதை பார்க்கின்றோம். எனவே தான் இது எதிர் மீசோமெரிக் விளைவு அல்லது -R விளைவு அல்லது -M விளைவு என அழைக்கப்படுகிறது. பிணைப்பில்லா உடனிசைவு விளைவு என்றால் என்ன? அல்லது பேக்கர் நாதன் விளைவு என்றால் என்ன? அல்லது ஹைப்பர் கான்ஜுகேஷன் விளைவு என்றால் என்ன? பிணைப்பில்லா உடனிசைவு விளைவு என்றால் என்ன? சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்களில் உள்ளடங்கா தன்மை பிணைப்பில்லா உடனிசைவு, அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் என அழைக்கப்படுகிறது. இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? இங்கு பார்ப்பது கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பு. இந்த சிக்மா பிணைப்பு முறிந்து சிக்மா எலக்ட்ரான்கள் அருகாமையில் உள்ள கார்பனின் வெற்று ஆர்பிட்டாலுடன் இடைவினை புரிவதா அல்லது கார்பனின் பை ஸ்டார் ஆர்பிட்டாலுடன் இடைவினை புரிவதா சேர்மத்திற்கு நிலைப்புத்தன்மை கிடைக்கிறது. இந்த விளைவு தான் பிணைப்பில்லா உடனிசைவு விளைவு என்று அழைக்கப்படுகிறது. வரையறையை பார்ப்போம். சிக்மா பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் அதன் அருகாமையில் உள்ள பிணைப்பில் ஈடுபடா பி ஆர்பிட்டால் அல்லது சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் போன்ற எதிர்பிணைப்பு ஆர்பிட்டால்களுடன் இடைவினை புரிவதால் ஏற்படும் ஒரு தனித்த நிலைப்புத்தன்மை பெற செய்யும் விளைவு பிணைப்பில்லா உடனிசைவு அல்லது பிணைப்பில்லா உடனிசைவு, அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் என அழைக்கப்படுகிறது. இந்த பிணைப்பில்லா உடனிசைவு நோ பாண்ட் ரெசனன்ஸ் அல்லது பேக்கர் நாதன் விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விளைவை 1935ஆம் ஆண்டு W. பேக்கர் மற்றும் S. நாதன் ஆகியோரால் முதலில் எடுத்துரைக்கப்பட்டது. எனவே தான் பிணைப்பில்லா உடனிசைவு விளைவானது பேக்கர் நாதன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. வரையறையை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். சிக்மா பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் அதன் அருகாமையில் உள்ள பிணைப்பில் ஈடுபடா பி ஆர்பிட்டால் அல்லது சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் போன்ற எதிர்பிணைப்பு ஆர்பிட்டால்களுடன் இடையினை புரிவதால் ஏற்படும் தனித்த நிலைப்புத்தன்மை பெறச் செய்யும் விளைவு பிணைப்பில்லா உடனிசைவு எனப்படுகிறது. கேள்வி எண் 2. புரோப்பீனின் பிணைப்பில்லா உடனிசைவு வடிவங்களை எழுதுக. இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக புரோப்பீனின் அமைப்பை தெரிந்து கொள்வோம். நிறைவுறா சேர்மமான புரோப்பீன் CH3 bond CH bond double bond CH2. புரோப்பீனில் உள்ள பிணைப்புகளை தெரிந்து கொள்வோம். நீல கலரில் உள்ள பிணைப்புகள் சிக்மா பிணைப்புகள். இளம் சிவப்பு நிறத்தில் உள்ள பிணைப்பானது பை பிணைப்பு. இந்த பை பிணைப்பை பொறுத்து இந்த கார்பனானது ஆல்பா கார்பன், 3 ஆல்பா ஹைட்ரஜன்களானது கார்பனுடன் சிக்மா பிணைப்பில் உள்ளது. புரோப்பீனின் பிணைப்பில்லா உடனிசைவு வடிவங்களை பார்ப்போம்.
CH3 bond CH double bond CH2 புரோப்பீன். கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள இரட்டை பிணைப்பை பொறுத்து இந்த கார்பனானது ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுடன் 3 ஹைட்ரஜன்கள் சிக்மா பிணைப்பில் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சிக்மா பிணைப்பு முறிந்து உடனிசைவில் ஈடுபடுவதால் உருவாகின்ற முதலாவது பிணைப்பில்லா உடனிசைவு வடிவத்தை பார்ப்போம். இந்த கார்பனுக்கும் இடையே உள்ள சிக்மா பிணைப்பு முறிந்து ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் ஆனது கார்பனின் வெற்று ஆர்பிட்டாலுடன் சேர்ந்து கார்பனுக்கும் இடையே பை பிணைப்பை உருவாக்குகிறது. ஹைட்ரஜனின் சிக்மா எலக்ட்ரான் கார்பனுடைய வெற்று ஆர்பிட்டாலுக்கு பரிமாற்றப்படுவதால் ஹைட்ரஜன் மீது நேர்மின் சுமை உண்டாகிறது. தொடர்ந்து இந்த கார்பனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் இந்த கார்பனின் மீது நகர்ந்து பிணைப்பில் ஈடுபடாத இணை எலக்ட்ரான்களாக காணப்படுகிறது. கார்பனின் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் கூடுதலாக உள்ள காரணத்தினால் கார்பன் மீது எதிர்மின் சுமை உருவாகிறது. இதுவே புரோப்பீனின் முதலாவது பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்பு. இந்த உடனிசைவு அமைப்பில் நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் உள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதைத் தொடர்ந்து இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள சிக்மா பிணைப்பு முறிந்து இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே நகர்வதன் காரணமாக அடுத்த பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்பு தோன்றுகிறது. CH2H plus double bond CH bond CH2 பிணைப்பில் ஈடுபடாத இணை எலக்ட்ரான் கார்பனின் மீது மைனஸ் ஒரு நேர்மின் சுமையும் ஒரு எதிர்மின் சுமையும் காணப்படுகிறது. ஆல்பா கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே பிணைப்பு இல்லை. இது புரோப்பீனின் இரண்டாவது பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்பு. இது வடிவம் 3 என கொள்வோம். இதைத் தொடர்ந்து இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள சிக்மா பிணைப்பு முறிந்து இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே நகர்வதன் காரணமாக அடுத்த உடனிசைவு அமைப்பு உருவாகிறது. C bond H bond H மீது நேர்மின் சுமை டபுள் பாண்ட் CH bond CH2 பிணைப்பில் ஈடுபடாத இணை எலக்ட்ரான் கார்பனின் மீது மைனஸ் ஒரு நேர்மின் சுமை ஒரு எதிர்மின் சுமை. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே பிணைப்பு இல்லை. இது புரோப்பீனின் பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்பு. இதை வடிவம் 4 என கொள்வோம். ஆக புரோப்பீன் ஆனது 2, 3, 4 என்ற 3 பிணைப்பில்லா உடனிசைவு அமைப்புகளை பெறுகிறது. எனவே பிணைப்பில்லா உடனிசைவு வடிவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கரிமச் சேர்மத்தின் நிலைப்புத்தன்மையும் அதிகரிக்கிறது. இந்த விளைவை முதலில் எடுத்துரைத்தவர்கள் W. பேக்கர் மற்றும் S. நாதன். எனவே தான் இந்த பிணைப்பில்லா உடனிசைவு அதாவது நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஆனது பேக்கர் நாதன் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 12 கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள். இந்த வீடியோவிலே கரிம வேதி வினைகளின் வகைகள் அதாவது டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். கரிம வேதி வினைகளின் வகைகள்: 1. பதிலீட்டு வினைகள் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். 2. சேர்க்கை வினைகள் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். 3. நீக்க வினைகள் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். 4. ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க வினைகள் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். கரிம வேதி வினைகளின் வகைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். பதிலீட்டு வினைகளில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை அதாவது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். முதலில் கருக்கவர் பொருள் என்பது என்ன என்பதை பார்ப்போம். Y- அதாவது ஒரு அணுவின் மீது எதிர்மின் சுமை காணப்படும் பொழுது அத்தகைய பொருளே கருக்கவர் பொருள். கருக்கவர் பொருளானது A bond X என்ற வினைப்படு பொருளுடன் வினையில் ஈடுபடுத்தப்படும் பொழுது முதலில் கருக்கவர் பொருளான Y- Aவை தாக்குகிறது. இதன் விளைவாக X ஆனது பிணைப்பு எலக்ட்ரானுடன் X- ஆக அதாவது வெளியேறும் தொகுதியாக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக A bond Y கிடைக்கிறது. அதாவது Y- ஆனது X- பதிலாக பதிலீடு அடைந்துள்ளது. எனவே தான் இது கருக்கவர் பொருள்
பதிலீட்டு வினை. எடுத்துக்காட்டாக ஆல்கைல் ஹாலைடுகளின் நீரார் தொகுப்பு வினை. இங்கு பார்ப்பது CH3 பாண்ட் Br புரோமோ மீத்தேன். இது OH- என்ற கரு கவர் பொருளுடன் பதிலீட்டு வினைக்கு உட்படுத்தப்படும் பொழுது OH- ஆனது புரோமோ மீத்தேனின் கார்பனை தாக்குகிறது. இதன் விளைவாக புரோமின் ஆனது பிணைப்பு எலக்ட்ரானுடன் கருக்கவர் தொகுதியான OH- ஆனது புரோமோ மீத்தேனின் கார்பனை தாக்குகிறது. இதன் விளைவாக கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரானுடன் புரோமின் ஆனது Br- ஆக நீக்கப்படுகிறது. ஆக முதன்மை விளைபொருளாக CH3 பாண்ட் OH கிடைக்கிறது. இது மெத்தனால். இத்தகைய வினைகள் தான் கரு கவர் பொருள் பதிலீட்டு வினை என அழைக்கப்படுகிறது. இந்த வினையில் கரு கவர் தொகுதியான OH- புரோமோ மீத்தேனின் Br- பதிலாக பதிலீடு அடைகிறது. பதிலீட்டு வினையில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. எலக்ட்ரான் கவர் பொருள் என்பதென்ன? ஒரு அணு அல்லது தொகுதியின் மீது நேர்மின் சுமை காணப்படும் பொழுது அந்த பொருளானது எலக்ட்ரான் கவர் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான் கவர் பொருளானது A பாண்ட் X என்ற வினைப்படுபொருளுடன் வினையில் ஈடுபடும் பொழுது முதலில் A பாண்ட் X பிணைப்பு பிளவுற்று A வானது பிணைப்பு எலக்ட்ரானுடன் Y பிளஸ் உடன் சேர்ந்து விளைபொருளான A பாண்ட் Y ஐ தருகிறது. இங்கு வெளியேறக்கூடிய தொகுதியானது X பிளஸ். எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கான எடுத்துக்காட்டு பென்சினின் நைட்ரோ ஏற்ற வினை. இங்கு பார்ப்பது C6H6 என்ற வாய்பாடு உடைய பென்சின். இது NO2 பிளஸ் என்ற நைட்ரோனியம் அயனியுடன் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு உட்படுகிறது. இதை புரிந்து கொள்ள பென்சினில் உள்ள ஏதாவது ஒரு கார்பனிடம் காணப்படுகின்ற ஹைட்ரஜனை பார்ப்போம். தற்போது NO2 பிளஸ் என்ற நைட்ரோனியம் அயனியானது பென்சினில் ஹைட்ரஜனை H+ ஆக நீக்கி H+ பதிலாக பதிலீடு அடைகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5 பாண்ட் NO2 என்ற நைட்ரோ பென்சின். இத்தகைய வினைகள் தான் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது வகை தனி உறுப்பு பதிலீட்டு வினை, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். தனி உறுப்பு என்பதென்ன? ஒரு அணு அல்லது தொகுதியில் உள்ள குறிப்பிட்ட அணுவின் மீது பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் உள்ள போது அது தனி உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. தனி உறுப்பானது நிலைப்புத்தன்மை குறைந்தது, அதிக வினைதிறன் மிக்கது. பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரானை குறிப்பிட டாட் வைக்கப்படும். ஆக Y டாட் என்பது தனி உறுப்பு வினை துவக்கி. இது A பாண்ட் X என்ற வினைப்படுபொருளுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது A பாண்ட் X இல் உள்ள பிணைப்பானது சீராக பிளவுற்று A டாட் என்ற தனி உறுப்பையும் X டாட் என்ற தனி உறுப்பையும் தரும். Y டாட் என்ற தனி உறுப்பு துவக்கியானது X டாட்டிற்கு பதிலாக பதிலீடு அடைகிறது. எனவே X டாட் ஆனது வெளியேறக்கூடிய தனி உறுப்பாகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைப்பது A டாட் Y டாட் இணைந்து A பாண்ட் Y என்ற விளைபொருளை தருகிறது. இத்தகைய வினைகள் தான் தனி உறுப்பு பதிலீட்டு வினை. எடுத்துக்காட்டாக ஆல்கேன்களின் ஹாலஜனேற்ற வினை. CH4 என்பது மீத்தேன். இது Cl டாட்டுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது வினையை புரிந்து கொள்ள மீத்தேனை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம். மீத்தேனில் உள்ள கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு சீராக பிளவுற்று C டாட் என்ற தனி உறுப்பையும் H டாட் என்ற தனி உறுப்பையும் தருவதாக கருதுவோம். H டாட்டும் Cl டாட்டும் இணைந்து HCl ஆக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைப்பது CH3 டாட். இது மீத்தைல் தனி உறுப்பு. இத்தகைய வினைகள் தான் தனி உறுப்பு பதிலீட்டு வினைகள். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது சேர்க்கை வினை, அடிஷன் ரியாக்ஷன். சேர்க்கை வினை என்றால் என்ன? இவ்வகை வினைகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு உள்ள நிறைவுறா சேர்மங்களுக்கான ஒரு தனித்துவமிக்க வினையாகும். இவ்வினைகளில் இரு மூலக்கூறுகள் இணைந்து ஒற்றை விளைபொருளை தருகின்றன. நிறைவுறா சேர்மங்களுடன் சேருகின்ற பொருளை பொறுத்து சேர்க்கை வினையானது மூன்று வகைப்படும். ஒன்று கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை, நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இரண்டு எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை, எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். மூன்று
தனி உறுப்பு சேர்க்கை வினை ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சேர்க்கை வினையின் இந்த 3 வகைகளையும் எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். சேர்க்கை வினையின் முதலாவது வகை கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை, அதாவது நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இங்கு பார்ப்பது A டபுள் பாண்ட் B, நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். இதனுடன் Y பாண்ட் W என்ற வினைபடுபொருள் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது என கருதுவோம். வினை சூழலில் Yக்கும் Wக்கும் இடையே உள்ள பிணைப்பு சீரற்ற முறையில் இவ்வாறாக பிளவுறுகிறது எனில் Y ஆனது கருக்கவர் பொருளாக செயல்படுகிறது. இது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனான B ஐ தாக்குகிறது. இதன் விளைவாக Aக்கும் Bக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் முறிந்து Aவின் மீது செல்லுகின்றது. உருவாகின்ற இடைநிலைமையை எழுதுவோம். A பாண்ட் B பாண்ட் Y. பை எலக்ட்ரான்கள் Aவின் மீது நகர்வதன் காரணமாக Aக்கு எதிர்மின் சுமை இட வேண்டும். உடன் W பிளஸ் என்ற பொருள் கிடைக்கிறது. இடைநிலைமையில் A- ஆனது W பிளஸ் உடன் பிணைப்பை உண்டாக்கி விளைபொருளை தருகிறது. கருக்கவர் பொருள் சேர்க்கை வினைக்கான எடுத்துக்காட்டை பார்ப்போம். அசிட்டால்டிஹைடுடன் ஹைட்ரஜன் சயனைடு புரியும் வினையானது ஒரு சேர்க்கை வினை. CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் H என்பது அசிட்டால்டிஹைடு. இது ஹைட்ரஜன் சயனைடுடன் வினை புரிகிறது. இந்த வினையானது கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை. அதாவது வினை சூழலில் ஹைட்ரஜன் சயனைடில் உள்ள Cn- ஆனது கருக்கவர் தொகுதியாக செயல்பட்டு கார்பனைல் கார்பனை தாக்குகிறது. இதன் விளைவாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகருகின்றன. ஹைட்ரஜன் சயனைடில் உள்ள H+ உடன் ஆக்சிஜன் இணைந்து விளைபொருளை தருகிறது. பொறுமையாக விளைபொருளை எழுதுவோம். CH3 பாண்ட் C தகப்பிணைப்பு Cn பாண்ட் H பாண்ட் O பாண்ட் H. இந்த சேர்மமானது அசிட்டால்டிஹைடு சயனோஹைட்ரின் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய வினைகள் தான் கருக்கவர் பொருள் சேர்க்கை வினை. 2. எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை, அதாவது எலக்ட்ரோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இங்கு பார்ப்பது A டபுள் பாண்ட் B. இது Y பாண்ட் W என்ற வினைபடுபொருளுடன் சேர்க்கை வினை புரிகிறது. இதில் Y ஆனது நேர்மின் சுமையை கொண்ட பொருளாக கருதுவோம். ஆக Yக்கும் Wக்கும் இடையே சீரற்ற பிளவினால் Y பிளஸ் எலக்ட்ரான் கவர் பொருளும் W- உருவாகிறது என கொள்வோம். வினை சூழலில் Aக்கும் Bக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் Y பிளஸை தாக்குகிறது. இதன் விளைவாக பிணைப்பு எலக்ட்ரான் நகர்ந்து Wவின் மீது செல்லுகிறது. உருவாகின்ற இடைநிலைமையை எழுதுவோம். A பாண்ட் B பாண்ட் Y. A ஆனது எலக்ட்ரானை Yக்கு வழங்கிய காரணத்தினால் Aவின் மீது பிளஸ். Yக்கும் Wக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான் W மீது நகர்வதன் காரணமாக W மீது மைனஸ். ஆக இந்த இடைநிலைமையில் உள்ள A பிளஸும் W மைனஸும் வினை புரிந்து விளைபொருளை தருகிறது. இத்தகைய வினைகள் தான் எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை. 2 பொருள்கள் சேர்ந்து ஒரு விளைபொருளை தருகிறது. எடுத்துக்காட்டு: ஆல்கீன்கள் புரோமின் ஏற்றமடைந்து புரோமோ அல்கேன்களை தரும் வினை. இங்கு பார்ப்பது CH2 டபுள் பாண்ட் CH2. ஈத்தீன். இது புரோமினுடன், அதாவது Br பாண்ட் Br உடன் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது. வினை சூழலில் கார்பனுக்கும் ஆல்கீனில் உள்ள கார்பனுக்கும் இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் புரோமினை தாக்குகிறது. இதன் விளைவாக புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு சீரற்ற முறையில் பிளவுற்று Br- உருவாகிறது. ஆக இடைநிலைமையானது CH2 பாண்ட் CH2 Br+ என்ற ஒரு வளைய சேர்மத்தை இடைநிலை பொருளாக தருகிறது. உடன் Br- கிடைக்கிறது. Br- ஆனது இடைநிலை சேர்மத்தில் உள்ள கார்பனை தாக்குகிறது. இதன் காரணமாக கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து பிணைப்பு எலக்ட்ரான்கள் Br+க்கு வழங்கப்படக்கூடிய காரணத்தினால் முதன்மை விளைபொருள் கிடைக்கப் பெறுகிறது. முதன்மை விளைபொருளானது ஒரு புரோமின் கார்பனுடனும் மற்றொரு புரோமின் ஒரு கார்பனுடன் சேர்ந்து சேர்க்கை விளைபொருளை தருகிறது. இது 1,2 டைப்ரோமோ ஈத்தே. இத்தகைய வினைகள் தான் எலக்ட்ரான் கவர் பொருள் சேர்க்கை வினை. 3. சேர்க்கை வினைகளில் மூன்றாவது தனி உறுப்பு சேர்க்கை வினை. இங்கு பார்ப்பது A டபுள் பாண்ட் B பிளஸ் Y பாண்ட் W. இவை இரண்டும் சேர்க்கை வினை புரிகிறது. தனி உறுப்பு சேர்க்கை வினை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம்.
Y bond B சீரான முறையில் வினை சூழலில் பிளவுறுகிறது. அதுபோல A double bond B யில் பை பிணைப்பு சீரான முறையில் பிளவுறுகிறது. இதில் Y dot B ஐ தாக்குகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற இடைநிலை சேர்மமானது A dot bond B bond Y. சீரான முறையில் Y bond W பிளவுறக்கூடிய காரணத்தினால் W தனி உறுப்பு உருவாகிறது. இடைச்சேர்மத்தில் A dot தனி உறுப்பும் W டாட்டும் வினை புரிகிறது. இதன் விளைவாக விளைபொருள் கிடைக்கிறது. ஆக இரண்டு சேர்மங்கள் சேர்க்கை வினை புரிந்து ஒரு சேர்மத்தை தருகிறது. எடுத்துக்காட்டு CH2 double bond CH2. இது ஹைட்ரஜன் புரோமைடுடன் சேர்க்கை வினைக்குட்படுகிறது. தனி உறுப்பு சேர்க்கை வினை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். வினை சூழலில் பெராக்சைடு முன்னிலையில் H bond Br ஆனது சீரான முறையில் பிளவுற்று H டாட்டையும் Br டாட்டையும் தருகிறது. அதுபோல CH2 double bond CH2 வில் பை பிணைப்பு சீரான முறையில் பிளவுற்று C டாட்டையும் தருகிறது. ஆக C டாட்டும் H டாட்டும் சேருகிறது. C டாட்டும் Br டாட்டும் சேருகிறது. இதன் விளைவாக CH3 bond CH2 bond Br கிடைக்கிறது. இந்த சேர்மமானது எத்தில் புரோமைடு. இத்தகைய வினைகள் தான் தனி உறுப்பு சேர்க்கை வினை என்று அழைக்கப்படுகிறது. வினை வகைகளில் மூன்றாவது நீக்க வினை, எலிமினேஷன் ரியாக்ஷன். ஒரு மூலக்கூறிலிருந்து இரு பதிலிகள் நீக்கப்பட்டு கார்பன் அணுக்களுக்கிடையே C double bond C இரட்டை பிணைப்பு உருவாக்குகிற வினை நீக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. நீக்க வினையை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு இங்கு பார்ப்பது CH3 bond CH2 bond CH2 bond Br, அதாவது புரோமோ புரோபேன். இது எத்தனால் முன்னிலையில் OH- உடன் நீக்க வினைக்கு உட்படுகிறது. அதாவது எத்தனால் முன்னிலையில் காரமான OH- உடன் வினை புரிகிறது. வினை எவ்வாறு நிகழுகிறது என்பதை பார்ப்போம். புரோமோ புரோபேனை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம். புரோமோ புரோபேனில் புரோமினானது வினை செயல் தொகுதி. வினை செயல் தொகுதி இணைக்கப்பட்ட கார்பன் ஆல்பா கார்பன், அதை தொடர்ந்து இருக்கின்ற கார்பன் பீட்டா கார்பன். பீட்டா கார்பனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம். முதலில் பீட்டா கார்பனில் உள்ள கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் இடையே நகருகிறது. இதன் விளைவாக உண்டான H+ ஆனது OH- உடன் சேர்ந்து நீராக நீக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கார்பனுக்கும் ஆல்பா கார்பனுடன் காணப்படுகின்ற Br ஆனது அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மையின் காரணமாக பிணைப்பு எலக்ட்ரானுடன் Br- ஆக நீக்கப்படுகிறது. உருவாகின்ற முதன்மை விளைபொருளை பொறுமையாக பார்ப்போம். CH3 bond CH double bond CH2. இச்சேர்மமானது புரோப்பீன். ஆக ஒரு மூலக்கூறிலிருந்து இரு பதிலிகள் நீக்கப்பட்டு கார்பனுக்கு இடையே இரட்டை பிணைப்பு கொண்ட சேர்மத்தை உருவாக்கும் வினைதான் நீக்க வினை. 4. ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள், அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். பெரும்பாலான கரிம சேர்மங்களின் ஆக்சினேற்ற வினைகளில் ஆக்சிஜனை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது ஹைட்ரஜனை இழத்தல் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு இங்கு பார்ப்பது CH3 bond C double bond O bond H என்ற அசிட்டால்டிகைடு. இது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ற ஆக்சினேற்றியுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது இவை இரண்டும் பிறவி நிலை ஆக்சிஜனை தருகிறது. இந்த பிறவி நிலை ஆக்சிஜனானது அசிட்டால்டிகைடில் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து ஒரு ஆக்சிஜன் ஆனது சேர்க்கப்பட்டு விளைபொருள் கிடைக்கிறது. அதாவது CH3 bond C double bond O bond OH. ஒரு ஆக்சிஜன் ஆனது அசிட்டால்டிகைடுடன் சேருகிறது. எனவே தான் இது ஆக்சினேற்ற வினை. இந்த விளைபொருளானது அசிட்டிக் அமிலம். இந்த வினையில் ஆக்சிஜன் ஏற்றுக்கொள்ளுதல் நிகழ்ந்துள்ளது. எனவே இது ஆக்சினேற்ற வினை. ஒடுக்க வினைகளில் ஹைட்ரஜனை ஏற்றல் அல்லது ஆக்சிஜனை இழத்தல் நிகழுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? இங்கு பார்ப்பது C6H6 என்ற வாய்பாடு கொண்ட பென்சீன். இது பிளாட்டினம் வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜனுடன்
ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. இதன் விளைவாக பென்சீனில் உள்ள 3 பை பிணைப்புகளிலும் சேர்க்கை வினை நடைபெற்று C6H12 என்ற வாய்பாடு கொண்ட சைக்ளோஹெக்சேன் கிடைக்கிறது. இந்த வினையில் ஹைட்ரஜன் ஆனது சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே தான் இந்த வினை ஒடுக்க வினை. சேர்க்கப்பட்ட ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 6. எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு 3. மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இங்கு பார்ப்பது C6H5 பாண்ட் OH என்ற பீனால். இது அமிலத்தின் முன்னிலையில் பொட்டாசியம் டைகுரோமேட்டுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது இது வலிமையான ஆக்சிஜனேற்றி என்பதை நாம் அறிவோம். பிறவிநிலை ஆக்சிஜனை தருகிறது. இது பீனாலை ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்படுத்துகிறது. வினையை புரிந்து கொள்ள பீனாலில் பேரா கார்பனில் உள்ள ஹைட்ரஜனை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம். ஆக்சிஜனேற்ற வினையின் போது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான் முறிந்து இவ்வாறு நகருகிறது. இதன் விளைவாக இந்த பை எலக்ட்ரான் நகருகிறது. இதன் விளைவாக இந்த பை எலக்ட்ரான் நகருகிறது. ஆக ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நீராக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளை பொறுமையாக எழுதுவோம். இந்த முதன்மை விளைபொருளானது 1,4 பேரா பென்சோகுயினோன் என அழைக்கப்படுகிறது. இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை ஹைட்ரஜனை நீராக நீக்க ஒரு ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜனுக்காக ஒரு ஆக்சிஜன், எனவே 2 ஆக்சிஜன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வினையில் ஆக்சிஜன் ஆனது சேர்க்கப்பட்டுள்ளது, ஹைட்ரஜனும் நீக்கப்பட்டுள்ளது. ஆக ஆக்சிஜனை சேர்த்தல் ஹைட்ரஜனை நீக்குதல் என்பதும். வினை செயல் தொகுதிகளை மாற்றி அமைத்தல் என்றால் என்ன? கரிம சேர்மங்களில் பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தொகுதிதான் வினை செயல் தொகுதி என்பதை நாம் அறிவோம். அத்தகைய வினை செயல் தொகுதிகளை மாற்றி அமைத்தல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வினை செயல் தொகுதியை தகுந்த வேதி காரணியுடன் வினைப்படுத்துவதன் மூலம் அதனை வேறொரு வினை செயல் தொகுதியாக மாற்றலாம். எடுத்துக்காட்டாக பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் OH என்ற கார்பாக்சிலிக் அமில தொகுதியை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு உடன் வினைப்படுத்தும் பொழுது ஒடுக்க வினை நிகழ்கிறது. இதன் விளைவாக கார்பாக்சிலிக் அமில தொகுதியில் உள்ள கீட்டோ ஆக்சிஜன் ஆனது ஒடுக்கும் காரணி வழங்குகின்ற ஹைட்ரஜனுடன் சேர்ந்து நீர் கிடைக்கின்றது. இந்த ஒடுக்க வினையின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற வினை செயல் தொகுதியானது பாண்ட் C பாண்ட் OH பாண்ட் H பாண்ட் H என்ற வாய்பாடு கொண்ட ஆல்கஹால் தொகுதி. ஆக கார்பாக்சிலிக் அமில தொகுதியை ஆல்கஹாலிக் தொகுதியாக மாற்ற லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ற ஒடுக்கும் காரணி பயன்படுகிறது. இதுவே வினை செயல் தொகுதி மாற்றி அமைத்தல் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு 2. கார்பாக்சிலிக் அமில தொகுதியை கொண்ட கரிம சேர்மங்களை NH3 அதாவது அமோனியாவுடன் வினைப்படுத்தும் பொழுது கார்பாக்சிலிக் அமில தொகுதியில் உள்ள OHம் அமோனியாவில் உள்ள Hம் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைக்கப் பெறுவது OHக்கு பதிலாக NH2 பதிலீடு அடைந்த அமைடு தொகுதி. ஆக கார்பாக்சிலிக் அமில தொகுதி கொண்ட கரிம சேர்மங்களை அமோனியாவுடன் வினைப்படுத்தும் பொழுது அமைடு கிடைக்கின்றது. எடுத்துக்காட்டு 3. கார்பாக்சிலிக் அமில தொகுதி கொண்ட கரிம சேர்மங்களை SOCl2 என்ற வாய்பாடு கொண்ட தயோனைல் குளோரைடுடன் வினைப்படுத்தும் பொழுது கார்பாக்சிலிக் அமில தொகுதியில் உள்ள ஆல்கஹாலிக் ஓவும் தயோனைல் குளோரைடில் உள்ள SOவும் இணைந்து சல்பர் டை ஆக்சைடாக நீக்கப்படுகிறது. மேலும் ஆல்கஹாலிக் Hம் தயோனைல் குளோரைடில் உள்ள ஒரு குளோரினும் ஹைட்ரஜன் குளோரைடாக வெளியேறுகிறது. கிடைக்கப் பெறுகின்ற முதன்மை விளைபொருளில் OHக்கு பதிலாக Cl பதிலீடு அடைந்து முதன்மை விளைபொருள் கிடைக்கப் பெறுகிறது. அதாவது பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் Cl. இந்த வினை செயல் தொகுதியானது அமில குளோரைடு தொகுதி. ஆக கார்பாக்சிலிக் அமில தொகுதியை கொண்ட கரிம சேர்மங்களை தயோனைல் குளோரைடுடன் வினைப்படுத்தும் பொழுது அமில குளோரைடு கிடைக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.